இந்தியர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது என அந்நாட்டு முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவிக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டி சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. மலேசியா அரசியல் வரலாற்றில் 24 ஆண்டுகள் பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவி டிஜிட்டலுக்கு பிரத்யேக பேட்டியை அளித்திருந்தார். அதில் மலேசிய இந்தியர்கள் சீனர்களுக்கு மலேசியா மீது முழு பற்று இல்லை என குற்றம் சாட்டியிருந்தார். மலேசிய இந்தியர்களும் சீனர்களும் தங்கள் மொழி கலாச்சார வழியிலிருந்து விலகவில்லை என கூறிய மகாதீர் முகமது அவர்கள் மலாய் மொழியை வீட்டில் பேசுவது கிடையாது எனவும் குறிப்பிட்டார். இனம், மொழி, மதம் என மூன்றையும் மாறினால் மட்டுமே அவர்கள் மலேசியராக சொந்தம் கொண்டாட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். No, Malaysia belongs to the people who founded Malaysia. No, there are people who consider themselves to be Indians or Chinese. They don't speak the local language at all. They have their own schools, their own language, their own culture. So they are different from the original people who founded this country. Malaysian Indians too are loyal to Malaysia, aren't they? Not completely. They want to identify themselves with their countries of origin. Culturally, yes, but nationally with Malaysia. Why should one be ashamed of their roots? Why should they forget their roots? Well, if they want to be Malaysians, they must also remember that they are Malaysians more than immigrants from other countries. Are you proud of your Indian roots? No, I'm not an Indian. I am a Malay because I have no knowledge of the Indian language, and that was a long time ago. I am now 100% a Malay. I speak Malay, practice Malay customs and tradition. You expect all Malaysians of different origin to follow the same? Yeah, if they want to claim that this country is their country, they must identify themselves completely with this country. தந்தி டிவிக்கு அவர் கொடுத்த இந்த பேட்டி மலேசிய அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய இந்தியர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது என்ற மகாதீர் முகமது கருத்துக்கு அந்நாட்டு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மலேசியாவின் பன்முக சமூகத்தில் தீங்கு விளைவிக்கும் கருத்துக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மலேசிய முன்னாள் எம்பி சாண்டிகோ வலியுறுத்தியுள்ளார். தந்தி டிவி பேட்டியில் அவர் தெரிவித்த கருத்து மலேசிய ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் பேசுபொருளாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.